பெண்களுக்கு விடுதலை வேணும்னு பாரதி அன்னைக்கு கேட்டாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க நடுவர் அவர்களே, ஆண்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், பெண்கள் கேட்டுக்கிட்டு ஆண்களுக்கு விடுதலை வேணும்னு ஆண்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற காலத்துல நம்ம வந்து இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லையா? இப்ப நம்ம உமன்ஸ் டே ஒரு டே கொண்டாடுறோம். அத பெண்களை விட ஆண்கள் அதிகமா செலிப்ரேட் பண்றாங்கங்க. இன்னைக்கு ஆண்களே செலிப்ரேட் பண்றது இல்ல. உன்னை எல்லாம் யாரு பாராட்டுவா? நானே உன்னை பாராட்டிக்கிறேன். கவுண்டமணி வச்ச மாதிரி எங்களுக்கு நாங்களே மாலை போட்டுக்கிட வேண்டியதான். நடுவர் அவர்களே, ஆண்களுக்கு ஆண்கள் தினம் என்னைக்குனே தெரியாது. கேட்டு பாருங்க, இங்க இருக்க யார் கிடையாச்சு. நான் எத்து போட வேண்டாம். எப்படி இருக்கிறோம்? வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தோம் என்று விந்தை மனிதன் தலை குனிந்தான் என்று பாரதி அன்னைக்கு சொன்னாரு. தலை குனிஞ்சானா தலை குனியலையான்னு எனக்கு தெரியாது நடுவர்களே. அதுக்கு முன்னால கண்டு முழிக்கணும், வாளி தண்ணியில வாச தெளிக்கணும், புள்ளி வச்சு மாவு கோலங்கள் போடணும், புருஷன் எந்திக்க காப்பி கொடுக்கணும். எப்படி புருஷன் எந்திக்க காப்பி கொடுக்கணும்? இப்பெல்லாம் கேட்டான்னு வச்சுக்கோங்க, சகல உன்னை நம்பித்தாங்களா பக்கத்துல குடி வந்த உள்ள வச்சு அந்த கும்பு கும்புறா ஒரு காப்பி கட்டதுக்குடா. அப்படி இருந்தா தான் நாங்க தமிழ் பெண்ணா. இப்ப நாங்க எப்படி இருக்கிறோம்? நாங்க வந்து ஒரு 7 மணி 8 மணி போல மெதுவா எந்திரிச்சுப்போம். ஏங்க நீங்க அந்த வேலையை பாருங்க, அந்த வேலையை பாக்குறேன், நீங்க வீடு தூக்குறேன், நானும் வீடு தூக்குறேன், நீங்க பாத்திரம் விளக்குறேன், நாங்க அப்புறம் பாத்திரம் விளக்குறேன். ஒரு சமத்துவத்தை நாங்க கொண்டு வந்தோம் இல்லைங்க. பெரிய சமத்துவம் தான். அது என்ன கற்பு? பெண்களுக்கு மட்டும் தான் கற்பு கற்புன்னு சொல்றீங்க, எங்க ஆண்களுக்கு அப்ப கற்பே கிடையாதாங்க? அன்னைக்கு பாரதி சொன்னாரு, கற்பினை பொதுவில் வைப்போமடா என்று. இன்னைக்கு நாங்க வச்சு காமிச்சோம் இல்லைங்க. அன்னைக்கு எங்களை படிக்க விட்டாங்க நடுவர் அவர்களே, வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சாங்க எங்களை. அன்னைக்கு இருந்த குடும்பம் வந்து ஒரு